ஹலோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம லாஸ்ட் வீக் க்ரோ பண்ணுறதுக்காக வச்ச குட்டியோண்டு ஸ்வீட் பொட்டேட்டோ தான் இது. அப்போது இதில் ஒரு 2-3 ரூட்ஸ் தான் இருந்தது. நம்ம வீடியோஸில் செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பார்க்கலாம். இப்போது நிறைய ரூட்ஸ் எல்லாம் வந்திருக்கு. 2 டேஸில் தான் இதில் புது லீவ்ஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சுது. நேற்று தான் நான் தண்ணியே சேஞ்ச் பண்ணேன். அதனால தான் இவ்வளோ கிளியராக உங்களுக்கு தெரியுது. லைட்டாக ஒரு அழுக்கு வர ஆரம்பிச்சிருந்தது. ஸோ 1 வீக் வரைக்கும் நம்ம தண்ணி சேஞ்ச் பண்ணாமலே வைக்கலாம். எப்போவுமே இந்த கிளைமேட்டுக்கு, அதாவது நவம்பரில் இருந்து ஃபெப்ரவரி வரைக்கும் இந்த கிளைமேட்டில் நம்மளுக்கு இன்டோர் பிளான்ட்ஸும் அவுட்டோர் பிளான்ட்ஸும் சூப்பராக க்ரோ ஆகும். உங்களுக்கு பிளான்ட்ஸ் எல்லாம் வளர்க்க பிடிக்கும்னா இந்த கிளைமேட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக ஹெல்த்தியான பிளான்ட்ஸ் உங்களுக்கு க்ரோ பண்ணலாம். இந்த பிளான் வந்து டம்கேன், இது நம்ம ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்தோம். வரும்போது இதில் ஒரு லீஃப் கூட இல்லை. ஆனால் இப்போது 3 லீவ்ஸ் வந்திருக்கு. ரொம்ப மெயின்டெனன்ஸ் எல்லாம் நான் பண்ணல. ஒரு வீக்லி 2 டேஸ் தான் அதுக்கு தண்ணி ஊற்றுவேன். அப்புறம் இது வந்து டிஃபன் பேக்கியா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அக்லோனிமாவா அப்படின்னு நம்மளுக்கு ஒரு கன்ஃபியூஷன் வரும். ஆனால் அது கிடையாது. இது ரொம்ப ட்ரெண்டிங்கான ஒரு வெரைட்டி. இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா $7.99 வரைக்கும் சேல் ஆகுது. இது வந்து கெலாடியம் வெரைட்டியில் வருது. ஹார்ட் ஆஃப் ஜீசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்பவே பியூட்டிஃபுல்லான ஒரு பிளான்ட் அப்படின்னு தான் சொல்லுவேன். சீக்கிரமாக க்ரோ ஆகுது. ஃபஸ்ட்டு ஒரு லீஃப் தான் இருந்தது, ரூட்ஸ் கூட இல்லை. ஆனால் செகண்ட் லீஃப் வந்துச்சு, தேர்ட் லீஃபும் வந்துடுச்சு. ஸோ சூப்பராக க்ரோ ஆகுது. நம்ம சப்ஸ்கிரைபர்ஸில் ஒருத்தங்க ஏன் இன்டோர் பிளான்ட்ஸுடைய ப்ரைஸ் இவ்வளோ காஸ்ட்லியாக இருக்குது அப்படின்னு என்கிட்ட கேட்டாங்க. ரீசன் யாரும் இந்த மாதிரி கேட்டதில்லை. நிறைய பேர் ப்ரைஸ் கேட்டுட்டு சரி அவங்களால அது ஓகே இல்லை அப்படின்னா அவங்க விட்டுருவாங்க. பட் இவங்க வந்து ரீசன் கேட்டதுனால நான் இங்கே சொல்கிறேன். ஹை டிமாண்ட், அதுதான் ரீசனே. இதோட ப்ரொப்பகேஷன் வந்து ரொம்ப ஸ்லோவான ப்ராசஸ். க்ரோத்தும் ரொம்ப ஸ்லோவாக தான் நடக்கும். அப்போது ஒரு பிளான்ட்டுடைய ப்ரைஸ் போடும்போது கண்டிப்பாக ப்ரொப்பகேஷன், சைஸ், வெரைட்டி, க்ரோத், அப்புறம் வந்து பேக் பண்ணி அனுப்புகிற அந்த ஒரு சார்ஜஸ், இது எல்லாமே ஆட் ஆகும். ஷிப்பிங், இது எல்லாமே ஆட் ஆகி தான் போகும். அதனால தான் இந்த ப்ரைஸ் அவ்வளோ ஜாஸ்தியாகவும் வருது. அது மட்டும் இல்லை, இப்போ ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கிற ஒரு விஷயந்தான் இன்டோர் பிளான்ட்டுன்றது. நிறைய பேர் கொஞ்சம் ஸ்பேஸ்லேயே வீட்டுக்குள்ளே இந்த மாதிரி செடிங்க வளர்க்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது நிறைய வெரைட்டிஸும் அவங்களுக்கு கிடைக்கிது. நிறைய கலர் காம்பினேஷன்ஸ் இப்போ வந்திருக்கு. ஒயிட், க்ரீன், எல்லோ, க்ரீன், ரெட், க்ரீன், இந்த மாதிரி கலர்ஃபுல்லான காம்பினேஷன்ஸ் வந்திருக்கு. நம்ம வீட்டுக்குள்ளே ஒரு செடி வாங்கி வச்சு வளர்க்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு தெரியாமலே நம்ம செடிங்களோட கனெக்ட் ஆக ஆரம்பிக்கும். அதோட ரீசன் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். ஸ்டே டியூன்ட்.